support, you have been praying, you have been attending regularly. அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ணன்மார் வந்திருக்கிறீங்க, சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, வேலைகளை விட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால நாம 77வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். கடந்த வாரத்துல நான் சொன்ன 3 வகையான நியாயத்தீர்ப்பை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எபிரேய புத்தகத்திலிருந்து தான் அதை அடிப்படையாக கொண்டு அதை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாள்ல நான் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஏன் தூரத்துல கண்டு அணைத்து கொண்டு போனார்கள்னா, தாங்களும் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில, விசுவாசத்துல அவர்கள் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டுக்கு முன்னால உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு முன்னால உள்ளவர்கள் விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துக்கு பின்னால வந்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வந்த விசுவாசிகள். அதான் இந்த நாள்ல நம்ம 77வது பகுதிக்குள்ளாக பார்க்கலாம். 2வது நியாயத்தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். நாடுகளின் நியாயத்தீர்ப்பு. இதுதான் வெள்ளாடு செம்மறியாடு நியாயத்தீர்ப்பு. இந்த நியாயத்தீர்ப்பு குறித்து இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம பார்த்து கொண்டிருப்பது விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று பார்த்தோம். அதையே திருப்பி மாற்றி போட்டோம்னா, காணப்படாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவதே விசுவாசம். இது நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாரு ஜெயிப்பாங்கன்னா, தேவனால் பிறந்தவர்கள் தான் இதை ஜெயிக்க முடியும். அடுத்த நியாயத்தீர்ப்புகளை குறித்து பார்த்தோம். 3 வகையான நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்று பார்த்தோம். இதுதான் நம்ம அடிப்படை வசனங்கள். இதை நான் திருப்பியும் கொண்டு செல்ல விரும்பல. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். கிறிஸ்து வரும் வரை இந்த ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை பெற முடியவில்லை. இந்த உயிர்த்தெழுதின் வரிசைகள் நிறைய எடுத்தாச்சு. இன்னும் கடைசியாக நடக்க போகிற வருஷம் ஒண்ணு இருக்குது. அதை நான் பின்னால எடுப்பேன். அதாவது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வரும் பொழுது ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து நாம் எடுக்க போகிறோம். இப்ப நாம பார்க்கிற 3 வகையான நியாயத்தீர்ப்புகள். கிறிஸ்துவின் நியாயாசனம் கடந்த வாரம் எடுத்தாச்சு. என்னன்னா, ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மத்திய ஆகாயத்தில், மத்தியமானத்தில் நடக்கிற ஒரு நியாயத்தீர்ப்பு. இந்த 7 வருட உபத்திரவ காலங்களின் மத்தியில மேலே கீழே உபத்திரவ காலம் போய் கொண்டிருக்கும் பொழுது மேல நியாயத்தீர்ப்பு நடக்கும். இதுதான் வெள்ளாடு செம்மறியாடு நியாயத்தீர்ப்பு. அதாவது நாடுகளின் நியாயத்தீர்ப்பு. நாம இன்னைக்கு பார்க்க போகிற நியாயத்தீர்ப்பு. 3வது நியாயத்தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. கடந்த வாரம் பார்த்தோம். நாம எல்லாரும் இந்த 3 நியாயத்தீர்ப்பு. கடந்த வாரம் நம்ம கிறிஸ்துவின் நியாயாசனத்தை குறித்து பார்த்தோம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதாவது கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் இருப்பாங்க, எல்லாரும் இல்ல. இட் வாஸ் எ ரிவார்ட் கிவிங் நியாயத்தீர்ப்பு. இந்த நியாயத்தீர்ப்புகள் எப்பப்போ நடக்கும்ங்கிறத போன வாரம் நான் எடுத்திருந்தேன். இந்த 3 வகையான நியாயத்தீர்ப்பு இருக்குது. இதனை கொஞ்சம் டீட்டெயில 2வது வெள்ளாடு செம்மறியாடு நியாயத்தீர்ப்பு அல்லது நாடுகளின் நியாயத்தீர்ப்பு என்று சொல்லலாம். இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் 2க்கும் வித்தியாசம் உண்டு. வெள்ளாடு என்னன்னா கோட். ஷீப்புக்கும் கோட்டுக்கும் வித்தியாசம். இந்த கோட்டுக்கு எப்பவுமே நல்ல கிளைமேட் இருக்கணும், கொஞ்சம் கரடு முரடானது. ஆனா செம்மறி அப்படி கிடையாது, எல்லா வெதர்லயும் நல்லபடியா இருக்கும். அதனால ராத்திரி ஆனா பிரிச்சிருவாங்க அந்த 2 ஆடுகளை. அவைகள் தானாகவே பிரிந்து போய்விடும். சில சமயங்கள்ல கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அவைகளாக பிரிந்து போய்விடும். இங்க அந்த ஒரு சம்பவத்தை ஒரு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இங்க குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நாடுகளின் நியாய தீர்ப்பு அல்லது வெள்ளாடு செம்மறியாடு நியாய தீர்ப்பு. இது எப்ப நடக்கும்னா, கிறிஸ்துவின் நியாயாசனம் இந்த உபத்திரவ காலம் முடிந்ததும் அர்மகதோன் யுத்தம். இங்க ஆட்டுக்குட்டியாரனுடைய திருமணமும் உண்டு, கல்யாண விருந்து. அதான் இந்த கீழே அந்த படங்கள்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க.
இந்த கல்யாண விருந்து இதெல்லாம் முடியும் பொழுது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்பு நடக்கும். கல்யாண விருந்து குறித்து சொன்னவங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா, மணவாட்டி ஆயத்தமாகிறாள், கிறிஸ்துவோடு மணவாட்டி ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறது, கிறிஸ்துவின் நியாயாசனம், அப்புறம் கல்யாண விருந்து. இது இடையில நடக்கிற ஒரு சம்பவம். கிறிஸ்துவின் நியாயாசனம் முடிந்து ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் நம்ம முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல டீட்டெயிலா எடுத்திருக்கிறேன். அப்போ இந்த 3 வகையான நியாய தீர்ப்பையும் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸா நிறைய முந்தின படங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுலபமாக்கி வேலை கொண்டு வந்திருக்கிறேன். அது எப்படின்னா, உபத்திரவ காலத்தின் மத்தியில கிறிஸ்துவின் நியாயாசனம், இது ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள், மரித்தவர்களானாலும் சரி உயிரோடு இருக்கிறவனாலும் சரி எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். 2வது நியாய தீர்ப்பு, அதாவது 2ஆம் வருகை, இது அர்மகதோன் யுத்தத்திற்கு இயேசு வரும் பொழுது, அர்மகதோன் யுத்தம் முடிந்ததும் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக நாடுகளின் நியாய தீர்ப்பு, இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ், இதுக்கு பேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதற்காக வேண்டி இந்த நியாய தீர்ப்பு, யாரை நியாய தீர்க்க போறாங்க, வெள்ளாடு யாரு, செம்மறியாடு யாரு, இதுல பார்க்க போகிறோம். இது முடிஞ்ச பிறகு 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக இந்த நியாய தீர்ப்புல இருந்து நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் நுழைவார்கள். அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பதற்காக நடக்கிற நியாய தீர்ப்பு, நாடுகளின் நியாய தீர்ப்பு. இங்கதான் வெள்ளாடும் செம்மறியாடும் பிரிக்கப்படுகிறது. இந்த 2வது வகை நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இது எதுல வருதுன்னா, மத்தேயு 25:31 இருந்து 46 வரை. இந்த மத்தேயு 25க்கு முன்னால 2 சம்பவங்கள் இருக்குது. 10 மணவாட்டிகள், இப்ப 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, அங்கே 2 குரூப் இருக்குது. அப்புறம் தாளந்துகள் கொடுக்கப்பட்டது, 5 தாளந்து, 3 தாளந்து, 1 தாளந்து. மத்தேயு 25, அது ஆமா, இந்த தாளந்துகளை ஒருத்தன் மற்றும் 5 10 கொண்டு வந்தான், 2 4 கொண்டு வந்தான், 1 மண்ணுக்குள்ள போச்சு வச்சுட்டான். அதுவேளெல்லாம் அதுக்கு முன்பு இதற்கு நியாய தீர்ப்புக்கு முன்பு அடையாளமாக காணப்படுகிற சம்பவங்கள். நான் இப்ப அதுக்குள்ள போக போல. இப்போ இந்த சம்பவத்தை பாருங்க, இது எப்ப நடக்குதுன்னா, மகா உபத்திரவ காலம் முடிந்து, ஏன்னா 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் எல்லாமே இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவங்கள்லாம். கொஞ்சம் உங்களுக்கு அந்த பைபிள் வசனங்களோடு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு 24 பாருங்க. பின்பு அவர் ஒலிமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களோடு தனித்து வந்து, இவர்கள் எப்போது சம்பவிக்கும், உடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. அப்பதான் சொல்றாரு, ஒவ்வொரு காரியங்களா சொல்லிட்டு, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்புறம் பாழாக்குகிற அருவருப்பு, அது எப்போ வருது, உபத்திரவ காலத்தின் மத்தியில தான் பாழாக்குகிற அருவருப்பு. அந்தி கிறிஸ்து வந்து தன்னை தேவனாக காண்பிப்பார், புரியுதா? அதுக்கு பிறகு யூதர்களுக்கு நடக்க போகிற உபத்திரவங்கள், என்னென்ன உபத்திரவங்கள் அவங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது, புரியுதுங்களா? அப்புறம் இது முடிஞ்சதுன்னா வலுவாய் திணிக்க கலசத்தை தூதர்களை அனுப்பி ஒரு முறையிலிருந்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். இதெல்லாம் கடைசி காலங்கள் நடக்கிற சம்பவங்களை மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்கிறார். இது முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா, தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு புறப்பட்ட மணவாட்டிகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அது நமக்கு தெரிந்த ஒரு ஓமானம். அடுத்தது, அவன் திறமைக்கு தக்கதாக தாளந்துகள் 5, 2, 1. நம்ம அதையும் பார்த்தோம். அப்போ என்ன சொல்றாரு கடைசி,
ஒரு தாளந்தை வாங்கினவன் நீர் விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன். அதனால நான் நிலத்துல பொதிச்சு வச்சையா அப்படின்னு. அப்போ உள்ள ஆண்டவன் என்ன சொல்ற பாருங்க, உள்ளவன் அவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ண அடைவன் இல்லாத இடத்துல உள்ளதை எடுத்துக்கொள்ளும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகியவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பிறந்தவனாய் சகல பரிசுத்தரோடு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இது முடிஞ்சதுன்னா அடுத்தால இந்த நாம பார்க்கிற நாடுகளின் நியாய தீர்ப்புக்கு இந்த வசனங்களை குறித்து பார்க்கிறோம். அப்ப 32வது இந்த பாருங்க, மகிமை பெருந்தவனா வீற்றிருக்கும் பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இதுதான் யூதர்கள் இல்ல, சகல ஜனங்களும். இந்த கிரேக்க வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் எல்லாரும். மேய்ப்பனாவும் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போ ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை இப்ப 2 ஆடாச்சு. வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சாரி, வலது பக்கம் என்பது இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் ஆனர். எப்பவுமே வலது பக்கம் எனக்கெல்லாம் வலது பக்கம் தான் எந்த ஒர்க் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். வலது பக்கம் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு உண்டானது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். எது? ஒரு ராஜ்யம். யாரு? 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக வரும்போது நுழையிறதுக்கு சொல்லுகிறார். பசியா இருந்தேன், அடுத்தல அவரே சொல்றாரு. இவங்கெல்லாம் நீதிமான்கள். யாரு? இந்த செம்மறியாடு இருக்கு பாருங்க, செம்மறியாடு எல்லாம் நீதிமான்கள். சாரி, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தாகம் தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன் விசாரிக்க வந்தீங்க, காவல் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் பார்த்தீங்களா, நீதிமான்கள் அவர்களுக்கு பிரதிருக்கமாக அவர்கிட்ட கேட்காங்க, நாங்க எப்போது உங்களை பசியுள்ளவராக பார்த்தோம், போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது தண்ணீர் கொடுத்தோம், எப்போது தாகம் தீர்த்தோம், எப்போது உண்மை அந்நியராக கண்டு சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உண்மை வஸ்திரம் கொடுத்தோம். அடுத்தால சொல்றாரு பாருங்க ஆண்டவர், அப்போ எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்துல வந்தோம். அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுங்க. இதை ஃபுல்லா வாசிட்டு அப்புறம் நான் விளக்கம் சொல்றேன். அடுத்தால இடது பக்கம் உள்ளவங்க, அவங்கள எப்படி கூப்பிடுறாருன்னா, சபிக்கப்பட்டவர்களே, இது வெள்ளாடு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் நீங்க போங்க. அங்கேயும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். பசியா இருந்தேன் போஜனம் கொடுக்கல, தாகமா இருந்தேன் தாகம் தீர்க்கல, என்னை சேர்த்து கொள்ள வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு ஒண்ணும் பண்ணல. 40 என்ன சொல்றாரு? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள். அந்த என் சகோதரரான நோட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு 44வது வசனத்துல இந்த 40ஆம் வசனம் பாத்துக்காங்க. என் சகோதரர், அதான் நான் பின்னால விளக்க போறேன். அப்போ அங்க அதான் கேக்குறாங்க, எப்ப நான் ஐயா உங்களை நாங்க அந்த மாதிரி பார்த்தோம். இப்பதான் சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கும் செய்யல அப்படிங்கிற. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினி அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையும் போவார்கள் என்றார். இதுதான் சம்பவங்கள். 2 ஆடுகளை பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இடது பக்கம் சபிக்கப்பட்டவர்கள். என்ன அப்புறம் இவரு எல்லாம் சொல்றாரு, எனக்கு நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்க, அதான் பார்க்க போறோம். எங்க கொடுத்தாங்க இவங்க? உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நல்ல கவனிங்க. ராஜ்யத்தை 1000 வருட அரசாட்சியில இவங்க போறாங்க உள்ளுக்கு.
யாரு? இந்த சிறியரில் உதவி செய்தவர்களுக்கு. அதாவது நாம நினைக்கலாம் நம்ம காலகட்டங்கள்ல ஏழைக்கு உதவுறது, சாப்பாடு கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது அதுவா? அல்லது இயேசு கிறிஸ்து என் சகோதரன் என்று சொல்லுகிறது யார்? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், அவ்வளவு தூரம் அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எல்லாம் என்ன கவனிச்சீங்களே. ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, அவர் நியாயத்திற்க போகிறார். அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அப்போஸ்தலர் 10:42. இப்போ 3 கூட்டம் அங்க இருக்கிறாங்க. செம்மறியாடு, வெள்ளாடு 2வது கூட்டம், 3வது கூட்டம் என் சகோதரர். அவர் உயிரோடு இருக்கிறவரையும் மரித்தவர்களுக்கும் நியாயம் தீர்க்க போகிறவர். அது எப்பனாலும் சரி. இப்போ உயிரோட தான் நம்ம ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறோம், அப்படிதானே? மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் எழுப்புவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படின்னா அந்த வசனத்தின்படி அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அவ்வளவுதான். இதுல நிறைய பேர் வேற கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணுவாங்க. நான் அதை சொல்ல வரல. 2 தீமோத்தேயுவிலே தான் சொல்றார், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது. அப்படியானால் தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறார். எங்க? அந்த யோசபாத் பள்ளத்தாக்குல அர்மகதோன் யுத்தம் நடக்கும். அதான் இதுதான் யோசபாத் பள்ளத்தாக்கு. பின்னால இருக்கு பாருங்க இந்த படம், இதுதான் யோசபாத் பள்ளத்தாக்கு. இங்க அர்மகதோன் யுத்தம் முடிந்த பிறகு யோவேல் 3ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்ன சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் ஜாதிகள் எழுப்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. ஜாதிகள், நேஷன். அங்கே சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். அதுதான் இந்த நாடுகளின் நியாயத்தீர்ப்பு. 1000 வருட அரசாட்சி, வெள்ளை சிங்காசனம் கடைசி. 1000 இப்ப பரலோகத்திலிருந்து கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்களெல்லாம் இயேசுவோடு கூட அரசாட்சியில் அமர போறாங்க. அவங்க கவர்மெண்ட்ல இதுல இருக்கிறாங்க, கேபினட் மினிஸ்டர் சொல்லலாம். இப்ப நாடுகளை கொண்டு வராரு. ஆனா அங்க 3 கூட்டத்தை சொல்றாரு, செம்மறியாடு, நான் வெள்ளாடு, கிறிஸ்துவின் சகோதரர்கள். இது என்னன்னா உபத்திரவ காலத்திலிருந்து வரும் பொழுது இந்த 7 வருடம் நடந்த சம்பவங்களில இருந்த கூட்டத்தார் தான் இவர்கள். 3 கூட்டத்தார். மகா உபத்திரவ காலம், பயங்கரமான உபத்திரவ காலம். யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் தான், முக்கியமாக யூதர்களுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த செம்மறியாடு வெள்ளாடு யாருன்னா த நேஷன்ஸ், ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். என் சகோதரர் என்று இயேசு சொல்லுவது யூதர்கள். ஏன்னா அந்த உபத்திரவ காலத்துக்கு நம்ம நிறைய பெயர்கள் பார்த்துக்கொண்டா இருக்கிறது. கர்த்தருடைய நாள், கர்த்தர் பழிவாங்கும் நாள், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். முக்கியமாக யாக்கோபுக்கு தான் இது இக்கட்டு காலம். இஸ்ரவேலருக்கு 70வது வாரம், முடிவு காலம், நிறைய பேர் இருக்குது. கோபாக்கினின் மகா நாள். இந்த 7 வருடங்களும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை, உலகத்தின் முடிவு, கடந்து செல்லும் சினம், கடைசியாக பாழாக்குகிறவன் இறங்கும் நேரம். இந்த 7 வருட காலங்களில
இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுவது யாருன்னா யூதர்கள். நீங்க வேதத்துல பார்த்தா தெரியும், அவங்கதான் அந்த மகா உபத்திரவ காலங்களில, அதுலயும் எஸ்பெஷலி மகா உபத்திரவ காலத்துல படப்போகிற பாடுகள். உபத்திரவ காலத்தில் யூதர்கள் பட்ட இன்னல்களும் உதவி செய்தவர்களும். சொன்ன பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வியாதியா இருந்தேன்னு. அதெல்லாம் எப்ப நடந்த சம்பவங்கள்னா இந்த உபத்திரவ காலத்தில் நடந்த சம்பவங்கள். எப்படின்னு பாருங்க, அது சொல்ற பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன். இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம், 7ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். யார் இந்த சகோதரர்கள்? வெளிப்படுத்தின விஷயம் 7ஆம் அதிகாரத்துல. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இவங்க வெள்ளாங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தவர்களை பிடித்து ஒரு கூட்டம் நிற்கிறாங்க. அவங்க தேவனை, they are worshiping God. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா 7ஆம் அதிகாரம் பிகினிங்ல இந்த முதல் 8 வசனங்களிலும் 1,44,000 பேர் யூதர்கள் முத்திரையிடப்படுகிறார்கள். யாக்கோபின் இக்கட்டு காலம் சொல்லப்படுவதற்கு காரணமே புறஜாதிகளை காட்டிலும் யூதர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுவார்கள். விசேஷமாக மகாபத்திரவ காலத்துல 2வது 7.5 வருஷம், 2வது 3 வருஷத்துல பாதிக்கு மேலதான் பாழாக்குகிற அருவருப்பு வந்து இறங்குவார். அப்ப 2வது பாதி காலகட்டங்களில இவர்கள் மகாபத்திரத்தின் ஊடாய் கடந்து செல்லும் பொழுது 2 கூட்டத்தார் அந்த இதுல இருப்பாங்க. மொத்தம் 3. 1 புறஜாதிகள், அதாவது ஜென்டைல்ஸ் நேஷன்ஸ்ல 2 கூட்டம் இருப்பாங்க. 1 முத்திரையை தரித்தவன். எந்த முத்திரை? அந்திகிறிஸ்துடைய முத்திரையை ஏற்றுக்கொண்ட, அந்திகிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அதுதான் வெள்ளாட்டு கூட்டம். தங்கள் ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கிற முத்திரையை தரிக்காத தேவ பிள்ளைகள் உண்டு, ரட்சிக்கப்பட்டவர்கள். இயேசுவை மாத்திரம் எப்போ ரகசிய வருகையில விடுபட்டு அங்க ரட்சிக்கப்படாம மகா அந்த உபத்திரவ காலங்களின் ஊடாய் கடந்து செல்லுகிற புறஜாதிகள், அதுல ஒரு கூட்டத்தார் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் செம்மறியாடு. இந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டு அந்திகிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே வெள்ளாடு. இத மனசுல வச்சுட்டு நீங்க கேட்டு பாருங்க. இந்த கான்செப்ட் உங்க மனசுல இருக்கட்டும். இது வந்து பைபிள் ஸ்டடி டீச்சிங், சும்மா மெசேஜ் மாதிரி ஃப்ளோ ஓடாது. இதுல பங்கெடுத்த ஒரு ஆள் இது ரொம்ப ஸ்லோவா இருக்குங்கன்னு ஒரு சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஆனால் அப்படி இருக்காது. இது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதோட நான் ஃபாஸ்டா போனா ஏதோ நான் அடிச்சு பிடிச்சிட்டு போறேன். ஏதாவது நல்ல உங்களுக்கு ஊறணும், தெரியணும் நமக்கு எல்லாருக்கும். சிங்காசனத்திற்கு நிற்க கண்டேன். இவங்க தேவனை ஆர்ப்பரிக்கிறாங்க. 12ஆம் வசனம், ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் இதெல்லாம் they are worshiping God. அப்பொழுது மூப்பர்களின் ஒருவன் என்ன நோக்கி, வெள்ளை எங்கே தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டது. அதற்கு நான், ஆண்டவரே, இது உமக்கே தெரியும், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவங்க யாரு? இந்த உபத்திரவ காலகட்டங்களிலே ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உபத்திரவம் அனுபவித்தவர்கள். யார் மூலம்? அந்திகிறிஸ்து மூலமாய். ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இப்ப கவனிங்க, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இயேசு அங்க சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இவர்கள் யாருன்னா யூதர்களை அந்த நாட்களில பாதுகாத்தவர்கள்.
சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர்கள் யாவையும் தொடரும். ஏன்னா இந்த யூதருடைய உபத்திரவம், இந்த மகா உபத்திரவ காலத்துல யூதர்களுக்கு சில வார்னிங் கொடுக்கிறார். நம்ம மொத்தம் 24 அதிகாரத்துல பார்த்தோம். தப்பி ஓடிருங்கிறார் ஆண்டவர். மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு போங்க, வீட்டில் இருக்கிறவன் வீட்டில் போய் எதையாவது எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். யாருக்கு? இது யூதர்களுக்கு. இந்த காலகட்டங்களில் அங்க ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் இவர்களை பாதுகாப்பார். ஏதோமியர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, ஏடோமைட்ஸ். அவர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன, யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவுடைய வம்சம் தான் ஏதோ. இவங்க 2 பேருக்குள்ள அந்த காலத்துல ஒரு பகை இருந்துகிட்டு இருந்துச்சு. இஸ்ரவேலருக்கு ஏதோமைட்ஸ், ஏதோமியர். அதுல இருந்துதான் ஏரோது வருகிறான், அந்த வம்சத்துல இருந்து. அந்த பகை இருக்கும் பொழுது இவன் சகோதரனு கூட பார்க்காமல், இப்ப உதாரணத்துக்கு பாபிலோன் இஸ்ரவேலை அட்டாக் பண்ண வர்றான்னு வைங்க. அப்ப யூதர்கள் இந்த பாபிலோனிய ராஜாவுக்கு பயந்து ஒளியும் பொழுது இந்த ஏதோமியர் அவனை பார்த்துட்டான்னா உடனே பாபிலோனியர்களுக்கு சொல்லிடுவோம், ஏன் இவன் இங்க ஒளிஞ்சிருக்கான், இந்த மலையில கொஞ்சம் பேர் ஒளிஞ்சிருக்கானுங்க, இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கான், அப்ப உடனே போய் பிடி. They were betraying the Jewish people, their own brothers. அதே மாதிரி இந்த யூதர்களை ஒரு கூட்டம் காட்டி கொடுக்கும். யாரு? முத்திரையை தரித்தவர்கள். அந்திகிறிஸ்து சொல்லுவான், முத்திரையை தரிக்காதவன் விற்க முடியாது, வாங்க முடியாது. அதனால ஒரு கூட்டம் ஜனங்கள் அவன் தான் கடவுள், அவன் சில பேசும், சிலைகள் அற்புதங்கள் நடக்கும், அந்திகிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி, வலுசற்பம் சாத்தான், இந்த திரியேகமும் சேர்ந்து செயல்படும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் 13ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தா தெரியும், ஆச்சரியப்பட்டு அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களை காட்டி கொடுப்பார்களே தவிர இவர்களுக்காக ஒரு கலசம் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அப்ப தண்ணி கொடுத்து பாதுகாக்கிறவர்கள் தான் இந்த ஜனங்கள். அவன் முக்கியமாக யூதர்களை விரட்டி கொண்டு வருவான். அதான் சொல்றாரு ஆண்டவர், வருவதற்கு முன்பதாகவே முன்னுரைக்கிற தேவன். இப்ப என்ன சொல்றாரு? வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். தானியத்திற்கு தெரிஞ்சு சொல்லி இருக்கிறான் பாருங்க, தானியல்ல சொன்னது நிறைவேறும். பழக்காரு வெறுப்பு. நீங்கள் அதை பரிசுத்தலத்துல நிற்க காணும் போது ஒரு தடவை நடந்துச்சு. இது எப்போ? கிறிஸ்துவுக்கு முன்னால அந்தியோக்கஸ் எபிபேனஸ்னு ஒரு ராஜா இது பண்ணான். அவருடைய காலங்கள்ல இதே மாதிரிதான் யூதர்கள் சித்திரவதை பண்ணப்பட்டார்கள். நான் சொல்லி இருக்கிறேன், தோரா தீயிட்டு கொளுத்தப்பட்டது, யூத பிரமாணங்கள் கைப்பற்றக்கூடாது, பண்டிகைகளை அவர்கள் கொண்டாட அனுமதிக்கப்படவில்லை, பலி செலுத்த அனுமதிக்கப்படவில்லை, ஆலயங்களில பன்றிகளை வைத்து பலி செலுத்தி ஜனங்களை வணங்கும்படியாக வற்புறுத்தினார்கள், விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. விருத்த சேதனம் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு தாயினுடைய கழுத்திலேயே கட்டி தூக்கில போட்டு குழந்தைய கொன்னான். பெரிய சட்டிகளில ஜனங்களை போட்டு வறுத்து எடுத்தான். இது அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன் அந்தியோக்கஸ் எபிபேனஸ். ஆனால் வரப்போகிற அந்தி கிறிஸ்து அதைவிட பயங்கரமாக இருப்பார். அதான் சொல்லுகிறான், ஆலயத்திலவே உட்கார்ந்து கொண்டு தன்னை தேவன் என்று அறிவிப்பா. அப்பதான் யூதர்களுக்கு தெரியும், தாங்கள் குத்தின இயேசுவை நோக்கி பார்ப்பார்கள். அதுவரை இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்கொள்ள, இப்ப வர அவங்க இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா ரகசிய வருகை முடிஞ்சதுமே அந்தி கிறிஸ்து தான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வெள்ளை குதிரையில வருவான். அதாவது உடனே குதிரையில வருவான் இல்ல, he will become the leader of the whole world. சொல்லுவான், யூதர்களுக்கு நான் ஆலயம் கட்டி தரேன். அதே மாதிரி ஆலயமும் கட்டி கொடுப்பான். எல்லாம் பலிகள் பண்டிகைகள் பின்னும் பழைய ஏற்பாட்டு காலம் வந்துடும்.
ஜனங்களெல்லாம் சந்தோஷமா இருக்கும் போதுதான் பாதியில வந்து சொல்லுவான் நான் தான் கடவுள். அப்பதான் ப்ராப்ளமே தொடங்கும். இந்த காலகட்டங்கள்ல தான் செம்மறியாடும் வெள்ளாடும் ஒரு கூட்டம் யூதர்களுக்கு சாதகமாக நிற்கும் செம்மறியாடு, வெள்ளையாடு அந்தி கிறிஸ்துவுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது யூதர்களுக்கு எதிராக நிற்பான். அடுத்து சொல்ற பாருங்க, இதெல்லாம் நடக்கிறது எப்போ? உபத்திரவ காலங்களில். வயலில் இருக்கவன் வஸ்திரங்களை எடுக்க திருப்ப போகாத அந்நாட்களில் கற்பகுதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, நீ ஓடி போறது மாறி காலமாவது ஓய்வு நாள் இல்லாத சம்பவதியாதபடி பார்த்துக்கொள். ஏன்னா ஓய்வு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஓட முடியும், அதுக்கு மேல ஓடக்கூடாது. அப்ப உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இதெல்லாம் லிட்டரலா நடக்கும். இதுவரை சொன்னதெல்லாம் வேதத்துல நடந்திருக்கு. இனிமேல் சம்பவமான மிகுந்த உபத்திரம் பொழுதோ அதுக்கு அங்க வந்து என்ன நடக்குது? மிகுந்த உபத்திரம் ஒண்ணா நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க, அதனால உங்களோட சொல்ல விரும்புகிறேன். இந்த 7 வருட காலகட்டங்களில் 3 வகையான நியாய தீர்ப்பு இருக்கும். அங்கே 7 முத்திரைகள் இருக்கும், 7 எக்காலங்கள் இருக்கும், 7 கோப கலசங்கள் இருக்கும். கம்ப்ளீட் செலஸ்டியல் கலாமிட்டிஸ், எல்லா வகையான அழிவுகள், அங்கு நாச மோசங்களும் நடக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கும். அவனுடைய ஆட்சி காலத்துல சமுத்திரங்கள் எல்லாம் ரத்தமாய் மாறிவிடும். 8 நட்சத்திரம் விழுந்து தண்ணீர் கசப்பாகி விடும். மரங்கள், மலைகள், குன்றுகள் எல்லாமே தீப்பற்றி எரியும். நட்சத்திரங்களும் வான மண்டலங்களும் எல்லாம் கீழே விடும். ஆங்காங்கே பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் வரும். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகம், பிணங்கள் அதிகமாக இருப்பதினால காட்டில் உள்ள மிருகங்கள் பிணம் தின்ன வந்து, தண்ணீர் சுத்தமாக இல்லாதபடியினால எல்லா விதமான வியாதிகளும் பரவிவிடும். ராப்சர் நடந்து விட்டபடியினால நிறைய ஷார்டேஜ் இருக்கும். ஆஸ்பத்திரிகள்ல ஆள் இருக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, நர்சஸ் இருக்க மாட்டாங்க. நர்சஸ் இருந்தாலும் தண்ணீர் இருக்காது, ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணாது, கரண்ட் ஒர்க் பண்ணாது. உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த காலகட்டங்களை நினைத்து பாருங்க. இன்றைக்கு யுத்தம் நடக்கிற இடங்கள்ல அப்படிதான் நடக்கிறது. துபாயில 2 நாள் தான் மழை. யோசிச்சு பாருங்க, 2-3 நாள் மழையில துபாயை ஸ்தம்பித்து போய்விட்டது. எவ்வளவு பெரிய பட்டணம் அது. இதுவரையில நாங்க அங்க அத்தனை வருஷம் இருந்திருக்கோம். தண்ணி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டது இல்ல, கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டது இல்ல. இங்கேயாவது இந்திய தேசத்திலேயாவது தண்ணி இல்லைன்னா டாய்லெட் போனா பப்ளிக் போலாம். அங்க ஒண்ணும் கிடையாது, அப்படி எங்கேயும் போக முடியாது. தண்ணீர் கிடையாதுன்னா பினிஷ்ட். அப்ப அந்திகிறிஸ்துவினுடைய நாட்கள்ல இது பயங்கரமா இருக்கும். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்டமிருகம், அதனால மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இதுவரை இல்லாத உபத்திரம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நேரத்துல அங்க கிறிஸ்து இருக்கிறார், இங்க கிறிஸ்து இருக்கிறார், கள்ள கிறிஸ்துகள், கள்ளத்திற்கு தரிசிகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்வாங்க. இதோ முன்னதாக உங்களுக்கு இவைகளை அறிவிக்கிறேன். அது மறந்து போகாதங்க. யூதர்களை பிடிக்கும்படியாக போவோம். யூதர்களை விரட்டி கொண்டு போவோம். 3.5 வருஷம் தாண்டும் பொழுது, அதாவது 12ஆம் அதிகாரத்துல ஸ்திரீயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வருங்க, ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போறான். அப்படின்னா யாரு? யூதர்கள். எதுக்கு ஓடி போறாங்க? யூதர்களை அந்திகிறிஸ்து துரத்திட்டு போறான். 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, அது ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யூதர்களை வெளிப்படுத்தின விஷயம் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். இதுதான் இஸ்ரேல். ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனாள். ஏன்னா வானத்துல யுத்தம் உண்டாயிட்டு, மிகாவேல் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று.
இப்ப வலு சிற்பம் மேல இருந்து கீழே தள்ளப்பட்டாச்சு. உலகமனத்தையும் மோசம் பார்க்கிற பிசாசு என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வெறிய வலு சிற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழத்தட்டப்பட்டது. அதனோட கூட சேர்ந்த அதனை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இவன் கீழே விழுந்து இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்துறவன். அவன் சாத்தான் கீழே விழுந்துட்டான். அதனால அவன் என்ன செய்வான்னா, வலு சர்ப்பம், இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யும்? யூதர்களை மீண்டுமாக விரட்டுறது. அதான் சொல்றது. அப்படியானால் அங்கே 3 வருஷம் 1260 நாள் 3 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடிப்பனாள். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் ஒரு காலங்களும் அரை காலம் 3 வருஷம் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்னன்னா இப்போ உள்ளது பிரகாரம் பிளைட். இந்த காலகட்டங்களை உதவி செய்கிறவர்கள் தான் செம்மறியாடுகள். இந்த யூதர்களை தான் என்னுடைய சகோதரர் என்று இயேசு சொல்லுகிறார். வேற விதமான இன்டர்பிரேஷன் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தது இதுதான். அவங்க எங்க கொண்டு போறாங்க? பெட்ரா என்கிற இடம் ஜோர்டான்ல இருக்குது. பெட்ரா. அதனாலதான் வலு சிற்பமானது ஸ்ரீன் மேல் கோபம் கொண்டு, நல்ல கவனிங்க, தேவனுடைய கற்பனை கழிக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்கள் யுத்தம் பண்ண போயிட்டு. இந்த வலு சர்ப்பம் எல்லா இடமும் போகும். தானியல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவை குறித்து. அவன் சிங்காரமான தேசத்திற்கு வருவான். அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோவும் மோவாபும் அம்மோன் புத்திரர்கள் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். கடைசி சம்பவங்கள்ல நடக்க போகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து அர்முகதம் முடிஞ்சு ஒலிவ மலையில இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்கள் தொட வேண்டும். அதான் நடக்க போகிறது. அடுத்து அதுக்கு முன் அந்த சமயத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சகரியா 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவை தான் ஒலிவ மலை பின்னால் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் பிளந்து போகும். ஒரு பாதி வடக்கிலும் ஒரு பாதி தென்பாகத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி. இவங்க எதுக்கு? யூதர்கள் அந்தி கிறிஸ்துக்கு பயந்து ஓடுகிறது. மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிகளும் தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். இந்த தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும். யாரு இந்த பரிசுத்தவான்கள்? ரகசிய வருகையிலிருந்து பரிசுத்தவான்கள். எங்க கொண்டு போறாங்க? எங்க போவாங்க? பெட்ராவுக்கு. இதான் பெட்ராங்கிற இடம். ஏதோமினும் அதில் உள்ள போஸ்டரா பட்டத்திலிருந்து சாயந்தீர்த்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. தமது மகிமையான வல்லமையினாலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வருகிற வல்லவராகிய நான் தானே. இப்ப இந்த யூதர்கள்லாம் மலைகள் 2ஆக பிளந்து அதன் நடுவழியாக ஓடி எங்க இருக்குது? மேலன்னா கீழ்பக்கம் இருக்குது, இது வடக்கன்னா தெற்க இருக்குது. அடுத்த வாரம் அந்த பெட்ரா இந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். முந்தின படத்துல போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். பெட்ரா அந்த இருக்கு பாருங்க. இதான் இஸ்ரேல். இந்த இடத்துல சவக்கடல். சவக்கடலுக்கு நேர கீழே இருக்கிறது தான் பெட்ரா. இந்த பெட்ராவுக்கு இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா, அங்கதான் இவங்க போறாங்க. 12-14 பாத்தீங்கன்னா இந்த பறந்து போகும்படி 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு எங்க போறாங்க? இந்த பெட்ராங்கிற இடத்துக்கு. இன்றைக்கு இந்த இடம் இருக்குது.
இதுக்கு முன்னால ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, many years ago the noted Bible scholar W.E. Blackstone, on the basis of these verses, எந்த verse? இந்த 12 அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி hid நிறைய thousands of copies of New Testament in and around the caves and rocks of Petra. See, இந்த பெட்ராங்கிற இடத்துல பைபிளை உள்ளுக்கு ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. எதற்காக வேண்டி? வரப்போகிற யூதர்கள் வாசித்து ரட்சிப்படையத்தக்கதா. எப்போ? இந்த 3 வருட காலத்துல. இப்ப நீங்க இந்த 12 அதிகாரத்துல நம்ம இடையிலேயே நான் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு அவ்வளவு புரியுது. பாருங்க, மேல இருந்து சாத்தான் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இதுல யாரெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? செம்மறியாட்டு கூட்டமும் யூதர்களும். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசனவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து மிகுந்த உபத்திரம், மிகுந்த கோபம் கொண்டு, எங்க மேல இருந்து கீழே விழுந்த உடனே அவனுக்கு பயங்கர ஃபியூரியஸ். இதுவரை மேல உட்கார்ந்து தன்னுடைய தேவ பிள்ளைகளை குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தான். இப்ப மேல இருந்தவன் கீழே தள்ளப்பட்ட உடனே தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து, ஏன்னா 3 வருஷம் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கின அப்படின்னால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்பந்தான் வலு சர்ப்பமானது தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. யார? இஸ்ரவேல் ஜனங்களை. இந்த துன்பப்படுத்தப்படும் பொழுது யாரு இஸ்ரவேல் ஜனங்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள். அப்பந்தான் 14ல அவ 3 வருஷம், ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம். ஒரு காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம். அப்ப 3 அரைக்காலம் 3 வருஷம் பெட்ராவுக்கு கொண்டு போறாங்க. அங்க போகும் பொழுது பாம்பு என்ன பண்ணுச்சுது? வலு சர்ப்பம் மேல இருந்து கீழே விழுந்தது, சாத்தான். அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. இப்ப இயற்கையே இந்த உதவி செய்கிறது யாருக்கு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்ப பூமி என்ன செய்யுது பாருங்க. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின பெருவெள்ளத்தை விழுங்கினது. அப்போ மீண்டும் பாருங்க, அப்பொழுது வலு சர்ப்பம் ஆனது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களுமாகி அவருடைய சந்ததியான இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுடைய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண புறப்பட்டு போயிற்று. இப்ப இந்த சந்ததிகள் யாரோடு புறப்பட்டு போனது? வலு சர்ப்பம் இந்த ஜனங்களோடு, யூதர்களோடும் மற்றவர்களோடும். இப்பதான் 13ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இது அந்தி கிறிஸ்துனுடைய அதிகாரம். அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, என்ன வலு சர்ப்பம், இந்த 3 பேருங்க நிற்பாங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை தந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. எது? மிருகம், அந்தி கிறிஸ்து. கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இதெல்லாம் எடுக்க போனோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா இங்க நடக்கிறது என்ன? இந்த 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி எல்லாரும் செயல்படுவாங்க.
அது மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், அதுதான் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் தரித்திரர் சுவாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கை இல்லாது நெற்றி இல்லாது முத்திரை பெறும்படிக்கு. இவங்கதான் திருப்பி சொல்லித்தர, இவங்கதான் அதுல சொல்லப்படுகிற வெள்ளாடு. இதே கூட்டத்தார் தான் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள். முதல்ல 6ஆம் அதிகாரத்துல எங்க போய் ஒளிஞ்சாங்க தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வந்துட்டு திருப்பி வரம் பாருங்க, கடைசியில பாருங்க. பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் சேனைத்தரவர் பலவான்கள் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மகளிலும் ஒழித்துக் கொண்டு சாரி பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி ஆண்டவர்கிட்ட போறதுக்கு பதிலாக எங்க போறாங்க பாருங்க. நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல தெரியுது, ஆட்டுக்கூட்டாருடைய கோபாக்கினே நாள் வந்து விட்டது. இந்த விக்கிரகத்தை வணங்குறவனானாலும் சரி ஏற்றுக்கொள்ளாதவன் ஆனாலும் சரி அவங்க எல்லாருமே இந்த மந்து பிடிச்ச இப்படி இவர்தான் இருப்பாருங்க. இவங்க ஒரு முத்திரையை உடனே எனக்கு போடு முத்திரை. இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்கள்ல இயேசுவுக்காக வைராக்கியமா நிக்கலன்னா நிறைய பேர் அப்படிதான் போயிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க அற்ப காரியங்களுக்காக. கடைசி நாட்கள்ல நிக்க முடியாது. அந்த முத்திரைய தரித்து கொள்ளுவன் தவிர 17 பாருங்க, இந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு வருகிறவன் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இந்த ஜனங்கள் தேவனை 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர்களெல்லாம் தேவனை தூஷித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இயற்கையும் அவர்களுக்காக போராடுகிறது. அப்போ அவர் சொல்லுகிற நியாய தீர்ப்பு என்னன்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி முடியும் பொழுது யாரெல்லாம் தேவ பிள்ளை யூதர்களுக்கு உதவினார்களோ அவர்களை செம்மறியாடு என்றும் உதவி செய்யாத மற்றவர்களை வெள்ளாடு என்றும் அழைக்கிறதை பார்க்கலாம். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து 41ஆம் வசனம், யாரு? வெள்ளாடு. சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில பொங்கல். இந்த நித்திய அக்கினி தான் லேக் ஆஃப் ஃபயர். இங்க ஏற்கனவே யார் போயிருக்கான்னா அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசி. சாத்தான 1000 வருடம் அடைக்க போறாங்க. அப்படியானால் இந்த காலகட்டங்கள்ல இனிமேல் அவங்க வெள்ளை சிங்காசனத்துக்கு கூட வர வேண்டாம், அதுக்கு முன்னாலேயே நித்திய அக்கினிக்கு இந்த கூட்டங்கள் தள்ளப்படுகிறார்கள். எந்த கூட்டம்? அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரையை தரித்தவர்கள். அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரையை தரித்தவர்கள், தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். அப்பதான் அவங்களும் அதே கடிதம் கேட்டாங்க. நாங்க எப்போ உங்களை பார்த்தோம்? அந்நியராக பார்த்தோம். எப்போ வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க? எப்போ வியாதிப்பட்டீங்க? அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, சிறியவர்களாய் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். அந்தபடி இவர்கள் நித்திய அக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்போ இது இவங்க எல்லாம் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டாச்சு.
மிச்சம் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஆட்சி நடக்க போகுது. இந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்சுதான் கடைசி வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு. ரெவலேஷன் 20 அதிகாரத்துல பார்த்தா தெரியும் எப்படி அவங்க ஆட்சி செய்வார்கள். முடிச்சிடலாம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம். மற்றவர்கள் பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் பின்னால உயிரடைவாங்க. ஆனா இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள், அந்நிய நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் தன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அரசாட்சியில் இருக்கு. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படியானால் நாம் இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். அது எங்க போய் உபத்திரவ காலத்திற்குள்ள போய் தான் நீங்க அதுக்கு வரணும். அதுல நாம மாட்டி விடும். ஆனா இன்னொன்னு சொல்லித்தர, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கு மேல இது ஒரு யூ ஹேவ் டு அக்செப்ட். எபிரேயர்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு. யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு காரியம் அப்படி இருக்குதுன்னா அவங்க ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க. from God, அதோட முடிச்சிடுவாங்க. நிச்சயமாக நியாயத்தீர்ப்பு உண்டு. 3 நியாயத்தீர்ப்பா இருந்தா 2 இருக்கலாம், 2 இல்லைன்னா 1 நியாயத்தீர்ப்பு உண்டு. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான நியாயத்தீர்ப்பு உண்டு. இப்ப நாம கற்றுக்கொள்ள இருக்குன்னா படிச்சு எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்கு இல்லை. இன்னொன்னு, நம்ம எல்லாரும் அங்க போய் நிற்கணும். இந்த நாள் அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. நம்ம எல்லாரும் ஜபிக்க போறோம், சின்ன ஜபம் தான். பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ரே சின்சியர்லி. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தரைகளில் வைத்து உடைய வருகையில நான் காணப்படும். உடைய நியாய தீர்ப்புல எங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். வந்துற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவருடைய தேவை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. 32 பேர் வந்திருக்காங்க. இவர்களை ஆசீர்வதி. தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு கூட இருக்கு. ஆளுக செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். அநேகர் பலவீனங்கள்ல இருக்கிறாங்க. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய குழந்தைக்கு ஆபரேஷன் கூட நடந்துச்சு ஸ்ரீலங்கால. இந்த குழந்தையை கொடுத்திருக்கிற சுகத்திற்காய் நன்றியான். பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுங்க. அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சுகத்தை கட்டளை எடுங்க. தேவைகளை சந்திங்க. ஆறுதலை கட்டளை எடுங்க. இந்த வசனங்களுடைய வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியான பொறுப்பு. I bless everyone in the name of Jesus. இயேசுவின் மூலம் பிதாவை ஆசீர்வதி. அன்பு இயேசுவின் மூலம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வாரங்களை வருவாரே. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு டீட்டெயிலாக வரும்.